ஹே காய்ஸ், நான் கோகுல். டிடிஎஃப் வாசன் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்தாரு. ஸோ அவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒன்னா அவருக்கு வந்து வந்தது. அதில் ஆல்மோஸ்ட் அவர் மேல வந்து சில தவறுகள் இருக்குதுன்ட்டு ஓப்பனாவே இந்த இடத்துல வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான மனிதர் மேல வந்து நிறைய ஊடகங்களா இருக்கட்டும், நிறைய நபர்களா இருக்கட்டும், நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிறாங்க. என்னப்பா ஒரு சமூகத்துல வந்து இப்பேற்பட்ட ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக தானே திகழணும். ஸோ நிறைய தவறுகளை வந்து செஞ்சுட்டு இருக்காருன்ட்டு நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து நிறைய யூடியூபர்ஸ்ல இருந்து நிறைய விமர்சனங்களை வந்து அடுக்குனாங்க. இன்க்ளூடிங் நானும் அவர் மேல வந்து விமர்சனத்தை வந்து அடுக்குனேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவர் வந்து தப்பு செஞ்சிருந்தாரு. பட் இப்போ வந்து அவர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு வந்து பாராட்ட தோணுது. ஏன்னா இப்போ வயநாடு நிலச்சரிவின் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு வந்து அந்த இடத்துல தட்டுப்பாடா இருக்கு. உடுத்தக்கூடிய உடைகள், இன்னசென்ட், ஏகப்பட்ட தட்டுப்பாடு அந்த இடத்துல வந்து நிலவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சமயத்துல வந்து நிறைய நடிகர்களா இருக்கட்டும், நிறைய நடிகைகளா இருக்கட்டும், அவங்களால முடிஞ்ச அந்த பண உதவிகளை வந்து லட்சக்கணக்கில் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கடைக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய பிஸ்கெட்ஸ் இது போன்ற நிறைய விஷயங்கள் பெட்ஷீட் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடையில இருந்து வாங்கி இப்போ வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த குவான்டிட்டிஸும் அதிகமாக தான் இருக்கு. ஏதோ வாங்கி கொடுக்கணும், ஏதோ சமூகத்துல வந்து நம்ம வந்து நம்மளும் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பேருக்காக செய்யல. அவர் வந்து அவர் சத்துக்கு முடிஞ்ச நிறைய விஷயங்கள் அவர் வந்து செஞ்சிருக்காரு. உண்மையாவே பாராட்டணுங்க. இந்த விஷயத்த வந்து நிறைய ஊடகங்கள் வந்து கண்டிப்பா எடுத்து பேசணும். இப்போ வரைக்கும் தந்தி டிவி இதை பத்தி வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு ஊடக தர்மம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது ஒருத்தர் வந்து தவறு செய்யறாருன்னா அந்த தவறை வந்து கண்டிப்பா சுட்டி காட்டணும். ஸோ முற்றிலும் அதை பத்தி சொல்லணும். அதே சமயத்துல அந்த தவறு செய்த அந்த மனிதர் வந்து நல்லது பண்ணும்போது அந்த நல்லதையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போயிட்டு சேர்க்கணுங்க. ஸோ இதுதான் ஒரு ஊடக தர்மம். ஸோ அதுவும் தான் அது வந்து ஒரு சரியான விஷயமும் கூட. ஸோ இவர் வந்து இப்போ இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவரை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நண்பர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க.